அப்போ நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஏசப்பா கடைசியா போறாரு. நீங்க இஸ்ரேல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேல இருந்து கீழே வரும்போது சமரியா வழியா வந்தாதான் ஷார்ட். ஆனா இவங்க சமரியா வழியா போகணும்னு பாக்குறாங்க. அந்த மக்கள் விட மாட்டாங்க. அதுக்கு யாக்கோபு யோவானும் கூட இருந்துகிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துருது. உடனே ஏசப்பா கிட்ட அவங்க கேக்குறாங்க, இப்போ நீங்க சொன்னீங்கன்னா எலியா இறக்குனது மாதிரி நாங்க அக்கினியை பரலோகத்துல இறக்கிடுவோம் அப்படின்றாங்க. இது நீங்க லூக்கா 9:51 படிச்சீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். இயேசுவோடயே தான் இருக்கிறாங்க 3 வருஷமா. ஆனாலும் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆவி இருக்கு, வாட் ஸ்பிரிட் ஆரி அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, என்ன ஊழியம் செய்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி ஆவியானவர் ஊழியம் செய்ய முடியும். அதை கண்டுபிடிக்கல, அதை நம்பல, நான் ஒன்னும் பண்ண முடியாது. பிசாசுக்கு என்னன்னா, அவன் பூமியில இல்லவே இல்லை அப்படின்னு மக்கள் நம்பணும்னு அவன் விரும்புறான். அப்பதான் அவன் பூந்து விளையாடுவான். அவன் பூமியில இல்லாம இருந்தா ஏன் பவுலோ சரி பேதுருவோ சரி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிறான் யாரை விழுங்கலாம் என்று அப்படின்னு போட்டிருக்கு. பைபிள்லயும் முதல் 2 சாப்டர்ல தான் அவன் இல்ல, கடைசி 2 சாப்டர்ல தான் இல்ல, இல்லையா? 20ஆம் அதிகாரம் வரைக்கும் வெளிப்படுத்தல அவனை போட்டு மூடுறாங்க. அதுக்கப்புறம் காக் மேகாக் வார்ல அவனை திருப்பி அவுத்து விடுறாங்க. அது வரைக்கும் அவன் வரான்ல, அவன் இல்ல அவன் இல்ல அவன் இல்ல அவன் இல்ல, இது நாங்களாம் நம்புறது இல்ல, அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றது? ஒழுங்கா பைபிள்ல தேடினீங்கன்னா பைபிள்ல இருக்குது. நான் பைபிள்ல இருக்கிறத நம்புற ஒரு ஊழியக்காரன், பைபிள்ல இருக்கிறத பிரசங்கம் பண்ற ஒரு ஊழியக்காரன், சரியா? அதனால நான் ஒண்ணுதான் நினைக்கிறது, இருக்கிறத சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறம் போய் என்ன வெகுமதியோ ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கலாம். இருக்கிறத சொல்லிடலாம். இப்படி சொன்னா வரமாட்டாங்க, அப்படி சொன்னா போயிடுவாங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கே நான் ஆண்டவர் அழைக்கல. நான் என் மூல அறிவை யூஸ் பண்ணனா நான் அப்படிதான் சிந்திப்பேன். ஆனா நான் அப்படி சிந்திக்க போறது இல்லை, அப்படி சிந்திச்சதும் கிடையாது, சரியா? கர்த்தர் அங்க வசனத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन.